அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் இன்ஷிகாக். இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இறக்கப்பட்ட காலம். இதுவும் மக்கா வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய அத்தியாயங்களில் ஒன்றாகும். கருத்துக்களும் விவாதங்களும். இந்த அத்தியாயத்தின் மைய கருத்து இறுதி தீர்ப்பு நாள் ஆகும். முதல் 5 வசனங்களில் இறுதி தீர்ப்பு நாளின் நிலைமைகளை விவரித்து இருப்பது மட்டுமின்றி அது உண்மையானது என்பதற்கான ஆதாரமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்பின் 6 முதல் 19 வரை கூறப்பட்டிருப்பதாவது மனிதன் உணர்ந்திருந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி எந்த நிலையிலும் தான் அதிபதியின் முன் நிற்பதற்காக சென்று கொண்டுதான் இருக்கின்றான். பிறகு மனிதர்கள் அனைவரும் 2 பிரிவினராக பிரிந்து போய்விடுவார்கள். ஒரு பிரிவினருக்கு அவர்களின் வாழ்க்கையில் அவர்களின் விலைப்பட்டியல் கொடுக்கப்படும். அவர்கள் கடுமையான கேள்வி கணக்கு எதுவுமின்றி மன்னிக்கப்பட்டு விடுவார்கள். இன்னொரு பிரிவினருக்கு அவர்களின் முதுகுக்கு பின்னால் அவர்களின் விலைச்சுவடிகள் கொடுக்கப்படும். தாம் எப்படியாவது இறந்துவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். ஆனால் மரணம் அடைவதற்கு பதிலாக அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அவர்கள் உலகில் வாழும்போது இறைவனின் முன்னால் பதில் சொல்வதற்காக செல்ல வேண்டியதே இல்லை என்று தப்பெண்ணத்தில் மூழ்கி கிடந்தது தான் அவர்களுடைய இந்த தீய கதிக்கு காரணம். ஆனால் பொழுது சாய்கையில் வானம் சிவப்பானதும் பகலுக்கு பின் இரவு வருவதும் இரவு நேரத்தில் மனிதனும் மற்ற விலங்குகளும் முறங்கடிவிப்பால் திரும்புவதும் சந்திரன் பிறையாக தோன்றி வளர்ந்து முழு நிலவாக மாறுவதும் எந்த அளவுக்கு உறுதியானவையோ அதே அளவுக்கு அவர்கள் உலக வாழ்வில் இருந்து படிப்படியாக மறுமையை சென்றடைவதும் அங்கு நற்கூலியோ தண்டனையோ பெறுவதும் உறுதியாகும். இறுதியில் குரானை செவியுற்று இறைவனின் முன்னால் தலை தாழ்த்துவதற்கு பதிலாக அதனை பொய் என்று தூர்த்துகின்ற நிராகரிப்போருக்கு துன்பமிகு தண்டனை இருக்கின்றது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோருக்கு கணக்கின்றி நற்கூலி வழங்கப்படும் என்றும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவுடைய பொருள்: வானம் பிளக்கின்ற போது மேலும் அது தன் அதிபதியுடன் கட்டளையை செயல்படுத்தும் போது இது தன் அதிபதியின் கட்டளைக்கு முழுமையாக பணிவதுதான் அதற்கு ஏற்றதாகும். மேலும் பூமி பரப்பப்பட்டு விடும்போது இன்னும் அது தன்னுள் இருப்பவை அனைத்தையும்